மேக்சிமமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டிவோர்ஸ்னாலே ஹஸ்பண்ட்னா வந்து ஒய்ஃப்க்கு மெயின்டெனன்ஸ் வந்து அமௌண்ட் கொடுக்கணும், அதாவது ஜீவனாம்ஸ் வந்து ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப்க்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா ஒய்ஃப் சைட்ல இருந்தும் ஹஸ்பண்ட்க்கு அலிமோனி ஜீவனாம்சம் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு ரூல்ஸே இருக்கு. சோ அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. சோ அதை பத்தி தான் இந்த ஃபுல் வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டிவோர்ஸ் வந்து வாங்குறாங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர் நிறையவே இருக்கு. சோ அதுல மெயினா இருக்கிறது பினான்சியல் ஸ்டேட்மெண்ட். அதாவது பினான்சியலா அவங்க ரெண்டு பேரையுமே செக் பண்ணி எவ்வளவு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும், எவ்வளவு வந்து அலிமோனி கொடுக்கணும் அப்படின்னு ரெண்டு பேர் சைட்ல இருந்தும் செக் பண்றது தான் இந்த பினான்சியல் செக்டார் அப்படின்னே சொல்லலாம். சோ இதை செக் பண்ணிட்டு தான் எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேசிக் மெயின்டெனன்ஸ் வந்து எந்த ரிலீஜனுக்குமே, அதாவது எல்லா ரிலீஜனுமே ஹிந்து ஆக்ட், முஸ்லீம் ஆக்ட், கிறிஸ்டின்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் ஆக்ட் டிஃபர் ஆகும். ஆனா இந்த பேசிக் மெயின்டெனன்ஸ் எல்லா ரிலீஜனுக்குமே வந்து அப்ளை ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம ஹஸ்பண்ட் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா கோர்ட் வந்து இந்த சைட்ல என்ன மெயின் ஃபேக்டர்ஸ் பார்ப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹஸ்பண்டோட நெட் ஒர்த், நெட் இன்கம் சேலரி எவ்வளோன்னு பார்ப்பாங்க, அவருக்கு கடன் இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க, அவங்களோட மந்த்லி இன்கம் எவ்வளோன்னு பார்ப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளவு அசெட்ஸ் இருக்குன்னு பார்ப்பாங்க. அதே நேரத்துல ஒய்ஃப்க்கும் அசெட்ஸ் இருக்கா, கடன் இருக்கா, அதே மாதிரி அவங்க இண்டிபெண்டா, அதாவது பினான்சியலா இண்டிபெண்டா இருக்காங்களா, அவங்க ஒர்க் போறாங்களா, அவங்களோட குவாலிஃபிகேஷன் எவ்வளோ, இல்ல ஒர்க் போறதுக்கு சான்சஸ் எது இருக்கா, இல்ல இப்போ வந்து அவங்களோட ரெகுலர் இன்கம் என்ன அப்படின்றதை செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி டிவோர்ஸ் கொடுக்குறப்பயோ இந்த மெயின்டெனன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்றப்பயோ ரெண்டு பேருக்கு இடையில மேரேஜ் இயர்ஸ், அதாவது அவங்க லிவிங் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு, அதே மாதிரி அவங்களோட சில்ட்ரன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு ஷேர் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து மெயின் ஃபேக்டர்ஸா வந்து கோர்ட் வந்து ஹஸ்பண்ட் சைட்ல இருந்து பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அமௌண்ட் வந்து மந்த்லி கொடுக்குற மாதிரியா இல்ல ஒன் செட்டில்டு லம்பான அமௌண்ட் கொடுக்குற மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மந்த்லி கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களோட சேலரி, அசெட்ஸ், ஸோ அவங்களோட ரெபியூட் வந்து இதெல்லாம் செக் பண்ணிட்டு கொடுப்பாங்க. அவங்களோட மந்த்லி இன்கம்ல 25ல இருந்து 35% வரையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒன் டைம் லம்பா செட்டில் பண்ற மாதிரி அப்படின்னா அப்ராக்சிமேட்லி அவங்களோட நெட்வொர்த், அதாவது ஃபுல்லா அவங்களோட டோட்டல் ப்ராப்பர்ட்டில இருந்து ஏர்னிங் கெப்பாசிட்டியை பொறுத்து 1/3 பங்கா இல்ல 50-50 அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த கேஸ் சிச்சுவேஷனுக்கு பொறுத்த வரையும் டிஃபர் ஆகலாம். ஸோ அதே மாதிரி ஒய்ஃப் அதிகமா ஏர்ன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மெயின்டெனன்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி அவங்க பினான்சியலா டிபெண்ட் பண்ணி இருந்தாங்களோ இல்ல அவங்க ஹெல்த் ரிலேட்டடா ப்ராப்ளம் இருந்தாலோ அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ், அதாவது ஜீவனாம்சம் அதிகமா கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. சோ இப்ப ஹஸ்பண்ட் சைட்ல இருந்து நம்ம பார்த்தோம். இப்போ ஒய்ஃப் சைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இப்பெல்லாம் லா வந்து ஜெண்டர் நியூட்ரலாவே போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ ஹஸ்பண்ட் சைட்ல இருந்து எவ்வளவு பாக்குறோமோ அதே மாதிரி ஒய்ஃப் சைட்ல இருந்துமே வந்து அதிகமா பாக்குற மாதிரி இப்ப இருக்க லாவும் இருக்கு. சோ ஹிந்து மேரேஜ் ஆக்ட் படி ஒய்ஃப் எவ்வளவு மெயின்டெனன்ஸ் கேட்க முடியுமோ அதே மாதிரி ஹஸ்பண்டும் ஒய்ஃப் கிட்ட இருந்து மெயின்டெனன்ஸ் கேட்க முடியும். எப்படின்னா ஹஸ்பண்ட் சேலரி புவரா இருக்கணும், அதே மாதிரி ஒய்ஃப் ஹஸ்பண்டோட அதிகமா சேலரி வாங்குற பர்சனா இருக்கணும் அப்படின்னா தான் இது அப்ளிகபிள் ஆகும். எக்ஸாம்பிள், ஹஸ்பண்ட்க்கு இன்கமே இல்ல, ரொம்ப கம்மியான இன்கம் வாங்குறாங்க, அதாவது ஒய்ஃபை விட ரொம்ப கம்மியான இன்கம் வாங்குறாங்க, ஒய்ஃப் வந்து ஹை சேலரி வந்து வாங்குறாங்க அப்படின்னா கோர்ட் வந்து நார்மலாவே சொல்லுவாங்க ஒய்ஃப் சைட்ல இருந்து தான் மெயின்டெனன்ஸ் வந்து ஹஸ்பண்ட்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அட் த சேம் டைம் ரெண்டு பேருமே ஒர்க் லைஃப்லயும் சரி பினான்சியலாவும் ரெண்டு பேருமே பேலன்ஸ்டா இருந்தாங்க அப்படின்னா ஒய்ஃப் கம்மியான சேலரியாவே இருந்தாலும் கோர்ட் சைட்ல இருந்து ஒய்ஃப் அவங்க லைஃபை வந்து அவங்களே பார்த்துப்பாங்க, சோ அவங்களுக்கு எந்த மெயின்டெனன்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒன்னு மெயின்டெனன்ஸ் ரெடியூஸ் ஆகும், இல்ல டெனி கூட ஆகலாம். சம்டைம்ஸ் ஹஸ்பண்ட் சைட்ல இருந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணாலும் கோர்ட் இன்னொரு தட்டி செக் பண்ணுவாங்க. அவங்க பாஸ்ட் இன்கம் என்ன, பாஸ்ட் ஒர்க் என்ன, அவங்களோட அசெட்ஸ் என்ன, இதுக்கு முன்னாடி கடன் எதுவும் வாங்கியிருக்காங்களா, இப்போ ஏன் ஒர்க் போகல அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா கிளியரா செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அன்எம்ப்ளாய்மெண்ட்டே வந்து அவங்க ஒத்துப்பாங்க. அது வரையும் வந்து ஒய்ஃப் சைட்ல இருந்து தான் கொஞ்சம் கேஸ் வந்து பாசிட்டிவா போயிட்டு இருக்கும். இதெல்லாம் ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் ஹஸ்பண்டுக்கு மெயின்டெனன்ஸ் கிடைக்கும். ஸோ நார்மலா வந்து நான் அன்எம்ப்ளாய்மெண்ட், எனக்கு டிவோர்ஸ் வேணும், என் ஒய்ஃப்ல இருந்து எனக்கு மெயின்டெனன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேருமே ஒர்க் லைஃப்லயோ இல்ல வந்து பினான்சியலா ஸ்டேபிளா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஹஸ்பண்ட் சைட்ல இருந்து ஒய்ஃப்க்கு கொடுப்பாங்க, ஒய்ஃப் சைட்ல இருந்து ஹஸ்பண்ட் கொடுப்பாங்க. ஆனா சில்ட்ரன் வரும்போது, அதாவது அவங்க குழந்தைங்கன்னு வரும்போது ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸோட ஸ்கூல் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ், ஃபுட்டு, அப்ப அவங்களுக்கு மெடிக்கல் செலவு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பினான்சியலா எந்த மாதிரி நீட்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் இவங்க வந்து ஷேர் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டைம்லயுமே ஒய்ஃப் சேலரியையும்
ஹஸ்பண்ட் சேலரியோ, ஸோ ரெண்டு பேரையுமே வந்து கால்குலேட் பண்ணி தான் இவங்களுக்கு இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே வந்து ஒவ்வொரு கேஸ்க்குமே வந்து டிஃபர் ஆகலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்போ ஒரு கப்பிள்ஸ்க்கு ஒரு குழந்தை இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட நெட் இன்கம்ல இருந்து 20ல இருந்து 25% வரையும் கொடுக்கணும். எக்ஸாம்பிள் 1 lakh வந்து அவங்க அப்பா சேலரி வாங்குறாங்க அப்படின்னா 20,000ல இருந்து 25,000 வரையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே 2-3 குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா இது வந்து 30%ல இருந்து 40% வந்து உயரும். அதே மாதிரி அந்த பெர்சன்டேஜ் வந்து இவங்க வந்து ஷேர் பண்ணி ஒவ்வொருத்தவங்களுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுவுமே மந்த்லி மெயின்டெனன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்ல அவங்களுக்கு எஜுகேஷனல் ஃபண்டுக்காக நாங்க வந்து மொத்தமா எப்படி போடுறோம் அப்படின்ற மாதிரி போட்டாலும் ஸோ யார் வந்து அந்த சில்ட்ரனோட மெயின்டெனன்ஸை எடுத்துக்கிறாங்களோ சோ அவங்களுக்கு டாக்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அது வந்து எஜுகேஷனல் வைஸ் போறதுனால டாக்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அந்த சில்ட்ரனுக்கு யாரு மெயின்டெனன்ஸ் பண்றாங்களோ சோ அந்த பேரண்ட்ஸ்க்கு தான் வந்து இது அப்ளிகபிள் ஆகும். சோ இன்னொருத்தவங்களுக்கு வந்து அது அப்ளிகபிள் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதாவது மேரேஜ் அப்போ எவ்வளவு செலவாகுது. இப்போ மேரேஜுக்கு ஒய்ஃப் சைட்ல இருந்து ஏதாவது டவுரி மாதிரியோ இல்ல கோல்டு கிஃப்ட்ஸ் கேஷ் இல்ல காரு ப்ராப்பர்ட்டி ஸோ இந்த மாதிரி வந்து ஒய்ஃப் சைட்ல இருந்து கொடுத்தாங்க அப்படின்னா அது 100% டிவோர்ஸ்க்கு அப்புறம் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அதே மாதிரி ஏதாவது ப்ராப்பர்ட்டி அதாவது அசெட்ஸ் வந்து ஜாயிண்ட் அசெட்ஸ் ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி வாங்குறாங்க அப்படின்னா இது வந்து ரேஷியோ கான்ட்ரிபியூஷன் அதாவது எவ்வளவு வந்து இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க எவ்வளவு வந்து இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கால்குலேட் பண்ணி ரெண்டு பேருமே ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கணும். ஸோ இன்னொரு பாயிண்ட் வந்து ஒருத்தர் பேர்ல வந்து அசெட்ஸ் இருந்துச்சு ஒருத்தர் பேர்லயே வந்து ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதையுமே அலிமோனி கால்குலேட் பண்ணி அப்பதான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதையுமே அதை எப்படி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ஒவ்வொரு கேஸ்க்குமே வந்து டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு டிவோர்ஸ் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு டிவோர்ஸ் அப்ளை பண்றாங்க அப்படின்னா நிறைய ப்ராசஸ் இருந்தாலும் அவங்க எவ்வளவு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கால்குலேட் பண்ணி தான் கொடுப்பாங்க. நார்மலா வந்து டிவோர்ஸ்னாலே வந்து ஹஸ்பண்ட் தான் வந்து ஒய்ஃப் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. லா படி ஒய்ஃபும் வந்து ஹஸ்பண்ட் கொடுக்கணும். அதே டயத்துல ரெண்டு பேருமே ஒர்க் பேலன்ஸ்டா இருந்தாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் கொடுக்கவும் தேவையில்ல. ஸோ அதையுமே கோர்ட் வந்து கன்சிடர் பண்ணி தான் டிசைட் பண்ணும். ஸோ ஒவ்வொரு கேஸ்க்குமே இது டிஃபர் ஆகும். அதே மாதிரி அவங்க இன்கம் அவங்க அசெட்ஸ் ஸோ இது எல்லாத்தையுமே மொத்தமா கால்குலேட் பண்ணி தான் இந்த அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன அமௌண்ட் சொல்றேன். ஸோ 1 lakh வந்து அவங்க சேலரி வாங்குறாங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் சைட்ல இருந்து 1 lakh வந்து அவங்களுக்கு மந்த்லி இன்கம் வருது. ஒய்ஃப் வந்து வேலைக்கே போல அவங்களோட இன்கம் வந்து 0 அப்படின்னா மந்த்லி அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா ஹஸ்பண்ட் சைட்ல இருந்து 12,000ல இருந்து 16,000 வரையும் கொடுக்கலாம். இதே ஹஸ்பண்ட் 1 மந்த்துக்கு 2 lakhs இன்கம் வருது அவங்களுக்கு அப்படின்னா 18,000ல இருந்து 25,000 வரையும் ஒய்ஃப்க்கு கொடுக்கணும். இது எல்லாமே வந்து ஒய்ஃப் சேலரியே வாங்கல இன்கமே இல்ல அப்படின்னா 12,000 18,000 இந்த மாதிரி வந்து ஹஸ்பண்ட் சேலரி எவ்வளவு வாங்குறாங்களோ அதை கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதே மாதிரி ஒய்ஃப் வந்து வேலைக்கு போறாங்க ஹஸ்பண்ட் வந்து பார்ட் டைமாவோ இல்ல வந்து அவங்களுக்கு இன்கமே இல்ல அப்படின்னாலும் ஒரு எக்ஸாம்பிள் ஒய்ஃப் சைட்ல இருந்து ஒரு 80K வந்து அவங்க சேலரி வாங்குறாங்க மந்த்லி சேலரி வாங்குறாங்க அப்படின்னா ஹஸ்பண்ட்க்கு அவங்க 50ல இருந்து ஒரு 20K வந்து அவங்க மந்த்லி இன்கமா கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேஸ்க்குமே ஒவ்வொரு டிஃபர் ஆகும் அவங்களோட இன்கம் பொறுத்து. ஸோ ரெண்டு பேரையுமே வந்து கால்குலேட் பண்ணி தான் எவ்வளவு கொடுப்பாங்க ஸோ எவ்வளவு வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு கேஸ்க்கும் ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி இந்த ஜட்ஜ்மெண்டல் வந்து மாறும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுவரையும் ஹஸ்பண்ட் தான் ஒய்ஃபுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுப்பீங்க. ஸோ இந்த வீடியோ மூலமா ஒய்ஃபும் வந்து ஹஸ்பண்ட்க்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு வந்து தெரியாதவங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ மோர் இன்ஃபர்மேஷனுக்கும் கவர்மெண்ட் ரிலேட்டடான ஸ்கீம் பத்தியும் நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.